kicking down all the doors, guaranteed. Boy, fast forward, it's gotta be real big. I gotta make it just for my kids and for their kids' kids. That's wealth years and years. Promise my brother. KTM ட ஏற்கனவே ஒரு பவர்ஃபுல் 390 அண்ட் ஃப்ரான்டிக் 200 இருக்கும்போது எதுக்கு இந்த 250? என்னதான் ஓட்டுறதுக்கு என்ஜாயபிளாக இருந்தாலும் KTM பைக்ஸ்ட ஹோண்டா, யமஹா அண்ட் கவாசாக்கி மாதிரி எல்லா இடத்துக்கும் செட் ஆகிற ஒரு வெர்ஸ்டாலிட்டி இருந்ததில்லை. ஸோ அதை மாற்றுறதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த 250. டியூக் 200ஓட இன்ஜின் ஸ்ட்ரோக்கை 12 mm இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 250cc மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் இருக்கிற KTMஸ்லேயே லாங்கஸ்ட் ஸ்ட்ரோக்கை ரன் பண்ணுறது 250 தான். அண்ட் இந்த இன்ஜினை 390ஓட கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷனுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் 390ஓட கியர் ரேஷியோஸ் 250ஓட பாருக்கு ரொம்ப டாலாக இருக்கிற காரணத்தினால 250க்கு ஒரு ஷார்ட்டர் ஸ்ப்ராக்கெட் செட்டப் ரன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி 390ஓட எக்ஸாக்ட் பாடி ஒர்க் அண்ட் சாசி செட்டப்பை தான் இந்த பைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 200ஓட இன்ஜின் 390ஓட கியர் பாக்ஸ் காம்பினேஷன் எப்படி இருக்குது? நெகட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இன்ஜின் ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணனால டார்க் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் டார்க் டெலிவரி டியூக் 200 அளவுக்கு ஃப்ளாட்டாக இல்லை. அண்ட் என்ன தான் இந்த ஃபைனல் ட்ரைவ் ஆல்ட்ரு பண்ணியிருந்தாலும் இன்ஜினோட லோ எண்டுக்கு போதுமானதாக தெரியல. எஸ், லோ எண்ட் ட்ராக்டபிலிட்டி இருக்குது. பட் டியூக் 200 390 அளவுக்கு இன்கியர் ஆக்சலரேஷன் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகலை. அண்ட் இன்ஜின் 5000 RPM வரைக்கும் ட்ராக்டபிளாக இருந்தாலும் 5 to 6K RPMல ஒரு ஃப்ளாட் ஸ்பாட் இருக்குது. மறுபடியும் 6000 RPMக்கு மேலே தான் இன்ஜினோட புல் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனால் இந்த காம்பினேஷனோட பாசிட்டிவ்ஸை பார்க்கும்போது இந்த நெகட்டிவ்ஸ் ஒன்றுமே கிடையாது. 250ஓட இந்த டால் கியரிங்னால பார் டெலிவரியில் ஒரு காம்னஸ் இருக்குது. டிப்பிக்கலாக எப்போவுமே ஆக்சலரேட் பண்ணணுன்னு ஃபீல் ஆகிற KTMஸை விட இது வித்தியாசமாக இருக்குது. அதே சமயத்தில் 7000 RPMக்கு மேலே டியூக் 250 செம்ம ஸ்ட்ராங். KTMோட டாப் அண்ட் அக்ரெஷனை இந்த வண்டியில் அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற KTMஸ்லேயே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். 250 டியூக்கோட கியரிங் 200 விட அரௌண்ட் 20% டாலாக இருக்கிறனால டிராஃபிக்கில் கியர் ஷிஃப்ட்ஸ் அவசியமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 200ல் வெறும் ஆக்சலரேட்டர் மட்டும் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஓவர்டேக்குக்கு 250ல் கியர் டவுன் பண்ணணும். ஆனால் அடிக்கடி கியர் ஷிஃப்ட் பண்ணுறதை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாத மாதிரி இந்த கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷன் சூப்பராக செட் ஆகியிருக்கு. இதோட ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. கியர் பாக்ஸும் செம்ம ப்ரிசைஸாக பாசிட்டிவ் ஃபீலோட எங்கேஜ் ஆகுது. குயிக் ஸ்டியரிங் அண்ட் ஸ்மால் டைமென்ஷன்ஸ்னால டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணுறது 250க்கு ஒரு விஷயமே இல்லை. சீட் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பைக் நேரோவாக இருக்கிறனால ஈஸியாக காலை கீழே வைக்க முடியுது. டால் கியரிங்னால சில ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் டியூக் 200 அளவுக்கு மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுது. இன்ஃபேக்ட் 5 to 6K RPMஸில் ஃப்ளாட் ஸ்பாட் இருக்கிறதே மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணதான்னு நினைக்கிறோம். ஆனால் அக்ரெசிவாக ரைட் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த நம்பர்ஸ் குறைய ஆரம்பிக்குது. டென்ஸ் டிராஃபிக்கில் இன்ஜின் ஹீட் ஆனாலும் நம்ம பேர் பண்ணுற அளவில் தான் இருக்குது. பட் ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சிட்டியில் ரைட் பண்ணும்போது ரேடியேட்டர் ஃபேன் எப்போவுமே ரன் ஆகிறது கொஞ்சம் அனாயிங்காக ஃபீல் ஆகுது. BS4 மாடலை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினோட ஹார்டஸ்ட் பார்ட்டான எக்ஸாஸ்ட் இப்போ ரீரவுட் ஆகி கிராங்க் கேஸ் கீழே போகிறனால ஹீட்டிங் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஆனால் இந்த புது எக்ஸாஸ்டோட SCR டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பிளாஸ்டிக் டேம்ப்னரோட கிராங்க் கேஸ்க்கு கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 24 mm கம்மியாகிருக்கு. ஸோ டால் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் எஸ்பெஷலி பில்லியனோடு ரைட் பண்ணும்போது டியூக் 250 ஸ்க்ரேப் ஆகுது. இதனால் நம்ம பயப்படுற மாதிரி கிராங்க் கேஸ் அஃபெக்ட் ஆகல, வெறும் ஒரு சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்டர் மட்டும்தான் தேயுதுன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகலை. பட் சஸ்பென்ஷன் ஃப்ரீலோட கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த ப்ராப்ளமை ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ண முடியும். இதை தவிர ஹார்ன் கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலாம் அண்ட் கிளச் ஃபீலும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த சின்ன சின்ன குறைங்களை தவிர
டியூக் 250 சிட்டி ரைட்ஸை எஃபர்ட்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுது. அண்ட் இந்த எஃபர்ட்லெஸ்னஸ் லாங் ரைட்ஸ்லேயும் கண்டினியூ ஆகுது. இன்ஜினில் 140+ ரீச் பண்ணுறதுக்கான பார் இருந்தாலும் ஒரு ஐடியலான க்ரூசிங் ஸ்பீட்னா 120 to 125 தான். இந்த ஸ்பீட்ஸில் டியூக் 250 ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணுது. ஹை ஆர்பிஎம்ஸில் மட்டும்தான் ஒரு மைல்டு பஸ்ஸை ஃபீல் பண்ண முடியுது. இந்த 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் 380 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெட்டல்ன்ற காரணத்தினால டேங்க் பேக்ஸை ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்கலாம். எர்கனாமிக்ஸ் ஸ்போர்ட்டியாக எங்கேஜாக இருந்தாலும் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ரைட் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஒயிட் சீட்ஸ் ரைடருக்கு நிறையா ஸ்பேஸ் தரது மட்டும் இல்லாமல் பில்லியனும் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. இதோட பவர்ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸ்னால நைட் ரைட்ஸ் பண்ணுறதும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம நினைக்கிற மாதிரி இது கரண்ட் ஜென் 390யோட ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது. டியூக் 250 யூஸ் பண்ணுறது பழைய 390யோட 6x6 மேட்ரிக்ஸ் ஹெட்லாம்ப். புது 390 டியூக் 790யோட 9x9 மேட்ரிக்ஸ் ஹெட்லாம்ப்ஸை யூஸ் பண்ணுது. ஆனால் இலுமினேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவுமே இல்லை. பட் லாங் ரைட்ஸில் டியூக் 250யோட ஒரே டிமெரிட் விண்ட் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான். நல்ல விண்ட் ப்ரொடெக்ஷன் ஆட் பண்ணோன்னா இன்னும் பெட்டராக டூர் பண்ணலாம். கேடிஎம்ஸ்னாலே எக்ஸலண்ட் ஹேண்ட்லிங் பைக்ஸ்னு அர்த்தம். 250யும் அதில் டிஃப்ரெண்ட் இல்லை. கேடிஎம்மோட ரிஜிட் ரெலிஸ் ஃப்ரேம் அண்ட் ஷார்ப் ஸ்டியரிங்னால டைரக்ஷன் சேஞ்சஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஒரு கார்னருக்குள்ளே லீன் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் அண்ட் ஃபீலும் நல்லா இருக்குது. ஒரு கார்னர் நடுவில் லைன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல கூட பிரச்சனை இல்லை. இந்த WP சஸ்பென்ஷன் ஹார்டாக புஷ் பண்ணும்போது நல்ல ட்ராக்ஷன் ஆஃபர் பண்ணுது. ஆனால் டியூக் 250ல் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா கார்னர் எக்ஸிட்டில் ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ணோன்னா கரெக்டான கியரை முன்னாடியே செலக்ட் பண்ணி இன்ஜினை 6000 RPMக்கு மேலே வைக்கணும். இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற சஸ்பென்ஷன் ப்ரோக்கன் ரோட்ஸில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அது சுத்தமாக கிடையாது. டியூக் 250 ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேட் ரோட்ஸை டேக்கிள் பண்ணுது. இல்லை, வெறும் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்ன்ற காரணத்தினால இது பெட்டர் இல்லை. WPயோட அந்த 43mm ஃபோக்ஸில் மாடர்ன் பைக்ஸ் யூஸ் பண்ணுற க்ளோஸ்டு கார்ட்ரேஜ் சிஸ்டம்க்கு பதிலாக ஓப்பன் கார்ட்ரேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. KTM இந்த ஓல்டு ஜென்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கிற ஒரு மெயின் பெனிஃபிட் சஸ்பென்ஷன் ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்குன்றது தான். அதாவது மோசமான ரோட்ஸில் சஸ்பென்ஷனோட இனிஷியல் ட்ராவல் சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஹார்ட் பிரேக்கிங் மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சஸ்பென்ஷன் ட்ராவல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டிஃபாக மாறி நல்ல ஹேண்ட்லிங் அண்ட் ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணும். டியூக் 250 பற்றி மோஸ்ட்லி எந்த ரிவ்யூஸை பார்த்தாலும் இதில் செப்பரேட் ஃபங்க்ஷன் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை. டியூக் 250 நார்மல் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணுது. இதோட டயர்ஸும் இந்த பாரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்குது. எஸ், MRF ஆஃபர் பண்ணுற பெஸ்ட்டு டயர்ஸில் இதுவும் ஒன்று. அஃப்கோர்ஸ் மெட்சலர்ஸோட சுப்ரீம் கிரிப் MRFட்ட இல்லை. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த ரெவ்ஸி டயர்ஸ் டியூக் 250க்கு நல்லாவே இருக்குது. BS4 மாடலை கம்பேர் பண்ணும்போது பிரேக் டிஸ்கோட டயமீட்டர் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டப்பில் ஸ்ட்ராங் பைட்டோட நல்ல லீவர் ஃபீலும் கிடைக்குது. டியூவல் சேனல் ABS ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஆனால் சப்போஸ் ரியரை ஸ்லைட் பண்ண விரும்புனீங்கன்னா 250 டியூக் சூப்பர் மோட்டோ ABS மோடோட வருது. என்ன மாதிரியே இன்னும் பைட் எதிர்பார்த்தீங்கன்னா 390யோட சென்டர் பேட்ஸ் இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபிட் தான். இந்த சின்ன க்ரௌடட் கன்சோலுக்கு பதிலாக KTMட்ட இருக்கிற 2 டேப்லெட்ஸில் ஒன்றும் பாரோ பண்ணியிருக்கலாம். பட் அதை தவிர கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. கன்சோல் ஃபீச்சர்லோடதாக இருக்குது. KTMோட ஷிஃப்ட் லைட்டை ரெவல்யூமீட்டர்னு நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எஸ், ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் இன் பீரியடில் ஷிஃப்ட் லைட் 6500 RPMல கண்டிப்பாக ஆன் ஆகும். பட் 100 கிலோமீட்டர் ஓடினாலும் 10,000 கிலோமீட்டர் ஓடினாலும் ரெவல்யூமீட்டர்ன்றது 10,500 RPM தான். அதை மாற்ற முடியாது. ஷிஃப்ட் லைட் மட்டும்தான் மாறுமே தவிர ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸில் RPM லாக் இல்லை ஸ்பீட் லாக்குன்னு
எந்த கான்செப்டும் இங்கே இல்லை. டியூக் 250யோட பெர்ஃபார்மன்ஸை மாதிரியே டிசைனையும் அட்மையர் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. எஸ், அக்ரெசிவ் சூப்பர் டியூக் இன்ஸ்பயர்ட் டிசைன், கேடிஎம்மோட மேட் பெயிண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை. அண்ட் அதே மாதிரி டியூக் 250ல் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. லாங் டேர்மாக பார்க்கும்போது கேடிஎம்மோட குவாலிட்டி சில இடத்துல லேகிங்காக இருக்குது அண்ட் சில ஸ்பேர்ஸை சீக்கிரமாகவே மாற்ற வேண்டியதாக இருக்குது. இதனால் சர்வீஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருது. டிஓஹெச்சி செட்டப் ரன் பண்ணுறதுனால இதோட ஷிம் டைப் வால் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சர்வீஸ் சென்டர்ஸ் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறாங்க. ரெகுலராக கம்பெனி சர்வீஸ் பண்ண பைக்ஸ்லேயே ஒரு வாட்டி கூட வால் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணாத பைக்ஸை நான் பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் பெரிய டீல் பிரேக்கர் கிடையாது. சிம்பிளாக கரெக்ட் மெயின்டெனன்ஸ் மூலமாக இந்த ப்ராப்ளம்ஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா, நாங்கள் குறை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்ட பைக்ஸில் டியூக் 250யும் ஒன்று. அந்தளவுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் பேலன்ஸ்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டியூக் 250யை பெஸ்ட்டு 250cc பைக்குன்னு சொல்கிறத விட கேடிஎம்ஸ்னாலே வெறும் அக்ரெசிவ்னஸோட மட்டும் அசோசியேட் பண்ண நம்ம மைண்டை 250 டியூக் மாற்றிருக்குன்னு சொல்கிறது தான் இன்னும் ஆப்டாக இருக்குது.